வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் சுக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு வந்துட்டு நான் குக்கரில் ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 10 விசில் வச்சு எடுத்தாலே எனக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வேளை வேகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப கூட வச்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மட்டன் பொறுத்து இருக்குது. சில இது வந்து வேகாது, சில இது சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்ததுன்னா நம்ம தேங்காய் திருவிட்டு கொட்டாச்சி இருக்கும்ல, அந்த கொட்டாச்சி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் மட்டனை. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி சுக்கா பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வந்து நான் 1/2 கிலோ போல் நல்லா கழுவி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மட்டன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம சுக்கா பண்ணும்போது அந்த தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 விசில் வச்சு எடுத்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ஒரு வேளை வேகாத மாதிரி இருந்ததுன்னா திரும்பவும் விசில் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுக்காவுக்கு வந்து நல்லா வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக சுக்கா பண்ணுறதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 4 வரமிளகா, கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மல்லி வந்து ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து மல்லி கண்டிப்பாக சேருங்க. அதை கூட சேருங்க மல்லியை, அப்போ தான் நல்லாயிருக்கும். சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்துலேயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் நல்லா வறுபடணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸான இல்லை, ஓரளவு நைஸாக அரைச்சிருக்கேன். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது வந்து உங்களுக்கு நிறைய இருந்தது அப்படின்னா அடுத்த டைம் வந்து சுக்கா பண்ணும்போதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எப்போ நம்ம சுக்கா பண்ணாலும் இதை எடுத்து போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததாக 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நான் 2 இனுக்கு போல் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு 2 இனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் அடுத்ததாக வந்து வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா சுக்காக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதை வந்து மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைவல் சேர்க்க போகிறோம். இஞ்சி எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ அளவு பூண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கணும். அதுக்கு லேசாக உப்பு கூட சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக தக்காளி வதங்கிடும். அதுக்கு தான் சொன்னேன் லேசாக உப்பு சேர்த்துக்கங்கன்ட்டு. அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து மட்டனுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை நான் காரம் நல்லா சாப்பிடுவேன்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா பொடி. அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலா பொடி போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாம் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ போல் மட்டன் எடுத்தேன். அதுக்கு தான் நான் அளவு சொன்னேன். நீங்கள் 1 கிலோ பண்ணுறேன்னா இந்த அளவே வந்து நீங்கள் டபுளாக எடுத்துக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மட்டன் வேகலைன்னா நம்ம என்ன தான் மசாலா சேர்த்தாலுமே நமக்கு வந்து சாப்பிட பிடிக்காது. மட்டன் நல்லா வெந்திருக்கணும். இந்த அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி மிச்சம் இருந்தது எனக்கு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மறந்துடாமல் மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஊற்றிட வேணாம், அதனால் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துக்கலாம். எனக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் கூடவே தான் இருந்தது. 2 டம்ளர் அளவு இருந்தது. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றி கிண்டி பார்த்துக்கிட்டேன்.
நல்லாவே கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றினாலும் நமக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாம் நல்லா வற்றி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இன்னொரு டம்ளரையும் ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி நல்லா வற்ற விடணும். நல்லா தண்ணி வற்றி வரையில் உங்களுக்கு சுக்கா சூப்பராக வந்துடும். இப்போ மூடி போட்டு நல்லா தண்ணி வற்ற விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவு வற்றிருச்சு. இன்னுமே வற்றணும். இன்னும் நல்லா வற்றணும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறனாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குழம்பா வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கிரேவி டைப் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறனாலும் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பண்ண போகிறது சுக்கா, அதனால் நான் நல்லா ட்ரை ஆக்கிக்கிறேன். இப்படியே ஆஃப் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் கிரேவி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் சுக்கா பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஓரளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு சுக்கா ரெடி ஆயிரும். கிரேவியாக போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த சுக்கா சொல்லவே வேணாம், டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.